2016 இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் செமிஃபைனல் இதே ஈடன் கார்டன்ஸில் நடந்துச்சு. அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இது விக்கி டாக்ஸ். இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ். டாஸ் வின் பண்ண இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு பேட்டிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சாக ஓப்பனிங் பேர் வந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேஸ். ஸ்டார்டிங்கே நல்லா ஃபயர் ஒர்க்ஸோட ஸ்டார்ட் பண்ணாலும் பட் நம்மளோட ஸ்பின் மாஸ்டர் வருண் சக்கரவர்த்தி கிட்ட ஷாய் ஓப் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தது. அப்போவும் அவங்களோட அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நிற்கலை. பிகாஸ் உள்ளே வந்தது எட்மயர். அவர் சும்மா சுற்றி காட்டுறாருங்க கிரவுண்டை. அந்த பக்கம் சேஸும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது இங்கே ஒரு பிரேக் போடுறதுக்காக நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் ஜஸ்பிரிட் பும்ரா உள்ளே வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். பட் அங்கேயும் ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் ஆகி உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ரோமன் பவல் அண்ட் ஜேசன் ஹோல்டர். அவங்களோட ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த டெத் ஓவர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ்னால பியூர் பவர். அந்த பவர் ஹிட்டிங்கில் இவங்க 2 பேருமே டீமோட டோட்டல் 195க்கு கொண்டு போயிட்டாங்க. அதுவும் ஜஸ்ட் ஃபார் 4 விக்கெட் லாஸ். இந்தியன் டீமோட பவுலிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா போட்டது எப்பவும் போல் நம்ம ஜஸ்பிரித் பும்ரா மட்டும்தான். பிகாஸ் 4 overs 36 runs 2 wickets. அப்படியே இந்தியாவோட பேட்டிங் மிக பெரிய ஓப்ஸ் வச்சுக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் அவங்க இந்த சேஸை முடித்தாங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸாக ஆகும் இந்தியன் டீமுக்கு. பிகாஸ் இந்தியன் டீமோட ஹையஸ்ட் சேஸே 176, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட. உள்ளே வந்த அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்கில் அபிஷேக் சர்மா மட்டும் ஒரு 10 பால் ஆடி 10 ரன் அடித்தாலும் நான் ஸ்ட்ரைக்கில் 0 for 0 சஞ்சு சாம்சன் நின்னார். தென் வழக்கம் போல் அபிஷேக் சர்மா அவரோட விக்கெட்டை சோப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். நெக்ஸ்ட் உள்ளே வந்த நம்ம பாக்கெட் டைனமைட் இஷான் கிஷன். அவரும் அடிப்பார் பார்த்தா அவரும் அதே மாதிரி பாலுக்கு அவுட் ஆகிட்டு உள்ளே போயிட்டார். நெக்ஸ்ட் இந்த பக்கம் சஞ்சு சாம்சன், இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ். இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பில் நல்லா கொண்டு போயிட்டு இன்றைக்கி எதுக்கு சஞ்சு சாம்சன் டீமில் ஆடணுன்றதுக்கு இன்றைக்கி சஞ்சு பர்ஃபெக்ட் ரிப்ளை கொடுத்தாங்க. 97 நாட் அவுட் ஆஃப் 50 பால்ஸ். என்னதான் இந்தியன் டீம் ஒரு பக்கம் விக்கெட் விட்டுட்டே இருந்தாலும் இவர் மட்டும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக அடி நடிச்சு ரொம்ப சென்சிபிளான நாக். ஒரு 4 அடித்தோன்னே ஒரு சிங்கிள் 6 அடித்தாலும் சிங்கிள் ஒரு எந்த ஓவரை டார்கெட் பண்ணி இன்னைக்கு இந்தியன் டீமோட ரெக்கார்ட் சேஸை இவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. சேட்டன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் கிரைசஸ். அன்சங் ஹீரோன்னு சொல்லும்போது நம்மளோட சிவம் டூபேவும் நம்ம இன்றைக்கி மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா அவரோட விக்கெட்டை ரொம்ப க்ரூஷியலான டைமில் 179 for 5 அந்த ரேஞ்சில் 18.2 ஓவர்ஸில் அவுட் ஆகிட்டு உள்ளே போயிட்டார். ஸோ இந்த பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட்டாக நிற்க உள்ளே வந்து நம்மளோட சிவம் டூபே உள்ளே வந்து 2 4 அடித்து திருப்பி அந்த மொமெண்டம் இந்தியா கையில் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஓவரில் சஞ்சு சாம்சன் ஒரு 6 ஒரு 4ஓட இன்னிங்ஸை முடிச்சு இந்தியாவை செமிஃபைனல்ஸ்க்கு கேரி த்ரூ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துனா செமிஃபைனல்ஸில் மோத போகிறாங்க. அந்த மேட்ச்சில் என்னெல்லாம் ஆகுன்னு அந்த மேட்ச் அப்போது சொல்கிறோம். தேங்க்யூ.